ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மைசூர் கிளம்புறோம். 3 days பிளான். இன்றைக்கி டேட் வந்து 27, 31 வந்து ரிட்டன். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock ஆகுது. நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம் பெங்களூருக்கு. பெங்களூரில் வந்து அக்கா வந்துடுவோம், ஜாயின் பண்ணிப்பாங்க. அங்கேருந்து அப்படியே சேர்ந்து கிளம்பிடுவோம். காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ரித்வா வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக போகிறான். இவ்வளோ ஹார்ஸ் ட்ராவல் எல்லாம் புதுசாக இருக்க போது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கான்? எங்கள் ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இது வந்து 27th December to 31 December நடந்தது தான். இது கரெக்டாக எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டிலே ஆகிடுச்சு. ரொம்ப சாரி. இது வந்து 8 hours ஜேர்னி. இப்போ நாங்கள் 4 hours பெங்களூர் போயிடுவோம். அங்கேருந்து 4 hours ஆகும் மைசூர் போக. இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் வீட்லேயே. ரித்வாக்கு மட்டும் பால் மட்டும் கொடுத்துட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். நாங்களும் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். ஹெல்தி ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருந்தோம். ஃப்ரூட்ஸ், அப்புறம் கடலை உருண்டை, எள் உருண்டை, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட், அப்புறம் கொஞ்சம் முறுக்கு. ஏன்னா வேறு ஒரு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காதுங்கிற இடத்துல நீங்களும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பசங்களோட கண்டிப்பாக நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவங்க ஃபுட் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. பெங்களூர் ஓரளவுக்கு தெரியும், அங்கே தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் இருக்குது. மைசூரில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ வந்து பெங்களூர் ரீச் ஆயாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து படித்தாங்க. திரும்பி வர்றப்போ உங்களுக்கு அவங்க காலேஜ் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அக்கா மாமா வந்து இங்கே வந்துடுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு அவங்க சென்னையிலேருந்து இங்கே பெங்களூர் ட்ரெயினில் வந்துட்டாங்க. ட்ரெயின் எப்படி இருந்துச்சு? மவுஸ் இருந்துச்சா? ட்ரெயின் இருந்துச்சா? டேய் இப்போ வந்து ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டல் அன்னபூர்ணா. இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. நான்வெஜ், வெஜ் எல்லாமே இங்கே நல்லா இருக்குமா. ஸோ இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஜர்னி கண்டினியூ ஆகுது. ஷூ, ஆமாம், ரித்வாக்கு ஷூ எடுக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ மைசூர் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் 10 kilometers தான் இருக்குது. இங்கே வந்துட்டு பால் குடிச்சிட்டு இல்லை காஃபி குடிச்சிட்டு கிளம்பலான்னு. இன்றைக்கி எங்கேயும் பிளேசஸ்லாம் போகல. நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹோட்டல் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் தான், ஹோட்டல் அம்பாரி எலைட். கோ ஐவிஓவில் பார்த்து தான் புக் பண்ணோம். ரிவ்யூஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ரீசனபிளாக இருந்துச்சு. நான் ரூம் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்துட்டு காமிக்கிறேன். ட்ராவலில் வந்துட்டு ரித்வா ஒழுங்காக தான் இருந்தால் ஏதோ சமாளிச்சாச்சு. பசங்க பார்த்திங்கன்னா, பசங்க இருந்தாலே அவங்க ஒழுங்காக இருந்தாலே நம்மளுக்கு பாதி டென்ஷன், எந்த டென்ஷனும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க போகிறோம். நாளைக்கு தான் எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய ரூம். இந்த சைடு ஒரு கபோர்ட் இருக்குது, துணிலாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே. கீழே ஷூ ரேக் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ரூம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ரித்வா வந்து நல்லா டிவி பார்த்துட்ருக்கான், அவனுக்கு பிடிச்ச சாங்கு. டிவி, அப்புறம் ஒன் சைடு மிரர், அப்புறம் இங்கே சேர்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ரூம் வந்து நீட்டாக இருந்துச்சு. ரூமோட ரெண்ட் 1 dayக்கு பார்த்திங்கன்னா 1400. ரீசனபிளாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. மெயினாக க்ளீன் பண்ணிட்டாங்க டெய்லி. அவ்வளோதான். வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஓகேயான வியூ தான்.
அவ்வளோதான். இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்ட பிளேசஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. அச்சோ இங்க பாரு. அச்சோ நிமிஷத்துக்கு தூங்கிட்டான். அந்த சப்பாத்தில மைதா மாவு கலந்துட்டாங்க. ஆமா ஆமா, நான் ஒன்றரை தான் சாப்பிட்டேன். தெரிஞ்சதுல நான் சாப்பிட்டு தயிர் சாதம் வச்சு ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு. மைதா மாவு கலந்துருக்காங்க. என்ன பாருவா தூக்கம் வருதா? ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் மேல்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ஒரு 3 ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வர்றப்ப வந்துட்டு பிருந்தாவன் கார்டன் அப்புறம் திப்பு சுல்தான் பேலஸ் இதெல்லாம் தான் கவர் பண்ணலான்னு இன்றைக்கி பிளான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்களோடது. இங்கே வந்து இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த நன்னாரி சாங் அப்புறம் படையப்பால் அந்த வேல் எடுத்துகிட்டு வருவார்ல ரஜினி, அதெல்லாம் இங்கே நடந்தது சீன்ஸ் இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு பிளேஸோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸோட சிலதை அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது முடிச்சுட்டு கிளம்புறோம். ஒரே ஒரு நிமிஷம் இறங்கிட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா. இங்க பாத்தீங்கன்னா 2 குளம் அப்படி பக்கத்துல இருக்கு பாருங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வியூ. இங்க இனி பார்க்க போறது வந்து கோயில் குளம் தான். 2 பிளேஸ் இங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெப்ஸ் ஏறணும், ரொம்ப இல்லை ஓரளவுக்கு தான். இந்த கோயில் இதுக்கு அடுத்து இந்த கோயில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த தூண்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே கல்லே செஞ்சதுன்னு சொன்னாங்க. இங்கே ஸ்பெஷலே இந்த தூண் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் கோயில் பார்க்க போகலாம். அவ்வளோதான், இது வந்து நெக்ஸ்ட் கோயில். இங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறணும். இந்த வியூ பாருங்க, நல்லா செம்ம அழகா இருக்கு. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான், பட் அதுக்கே எங்களால் முடியல. திவ்யா ஒன்னதான் எடுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷூட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. அப்புறம் வந்துட்டு அங்கேயே கோயில் முடிச்சுட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 130 ரேஞ்சில் சொன்னாங்க. அப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் வர்றது எல்லாம் ரஜினி பிளேஸாக இருக்குது. அந்த காசுலாம் கொடுப்பார்ல ஃப்ளாஷ்பேக்கில், அது பயமாக இருக்குது. பார்த்தா பயமாக இருக்கு. சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மதியம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே வந்திருந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அங்கே மைசூர்லேயே சாப்பிட்டோம். அங்கே சுத்தமாக நல்லா இல்லை. இட்லி தான் ஆர்டர் பண்ணோம், அதே நல்லா இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே வந்திருக்கோம், எப்படி இருக்கும்னு தெரியல. பசங்க வந்து டயர்ட் ஆகலை, நல்லா விளாண்டுட்ருக்காங்க. இங்கே வந்து மீல்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணோம். பரவாயில்ல, சுமாராக இருந்துச்சு, மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளேஸ் போகிறோன்னா திப்பு சுல்தான் பேலஸ் பார்க்கறதுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து இங்கே ரீச் ஆயாச்சு. ரித்வாக்கு வந்து யூஸ்வலாக அது தூங்குற டைம் கொஞ்சம் டயர்டாக ஆகிட்டான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. வெளியே இந்த மாதிரி கார்டன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேலஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஹிஸ்டரி அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. உள்ளே அப்படியே பார்க்கலாம் வாங்க. வெளியே ஃபுல்லாக இந்த மாதிரி
பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ராஜா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே காமிக்கிறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு மியூசிக் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள். இவர் தான் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான். நாம் வந்து ரொம்ப பாகுபலி மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நிஜத்தில் இப்படி தான் இருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிருந்தாவன் கார்டன். இப்போ பிருந்தாவன் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா இதோட பார்க்கிங் தான் இது ஃப்ரைடே ஈவினிங் தான் நாங்கள் இங்கே போகிறோம். அப்படியே நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிருந்தாவன் கார்டன் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் வந்திருக்கு. முக்கியமாக பழைய படத்தில் தான் நிறைய சாங்ஸு அதெல்லாம் இங்கே எடுத்திருந்தாங்க. நல்லா இருக்கா? நீங்களும் ஃபோட்டோ போஸ்ட் கொடு. இங்கே கார்டனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. நீங்கள் ஷாப் பண்ணுறதுனா கூட இங்கே பண்ணலாம். ஃபிஷ் மார்க்கெட் கூட்டு போகிறோம். வானகத்தில் போய் நம்ம ஃபிஷ் பார்க்கலாம். சூப்பர். சுத்தி வா, எத்தனை டைம் சுத்துறன்னு பார்க்கலாம். அஜய் ஒரு நிமிஷம் தம்பி இப்படி. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிருந்தாவன் டேம் அதை வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த சைடு போட்டிங்லே வந்துட்டு இன்னொரு சைடு அப்படியே போகிறோம். அந்த சைடு வந்துட்டு இந்த லைட்டிங்லாம் பார்க்குறதுக்காக அங்கே அந்த வாட்டர் டான்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க நைட்டு. ஸோ அதுவும் அழகாக இருந்துச்சு. போக போக பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இங்கே வாட்டர் டான்ஸ் இது பார்த்துட்டு ஃபிஷ் அக்வாரியம் ஒன்று இருந்துச்சு, அது பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்களுடைய லாஸ்ட்டு ஸ்பாட் இன்றைக்கி. பசங்களும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது, அவங்களுக்கு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. நிறைய அழகாக இருந்துச்சு, பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதான் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சாமுண்டீஸ்வரி கோயில் தான் கிளம்பியிருக்கோம். அர்ஜுன் ஹாய் சொல்லு. இங்கே பச்சுமா சொல்லு ஹாய். நீங்கள் இங்கே வர்றதா இருந்தாலும் பிளான் பண்ணிங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பிளான் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரஷ் இருக்காது. இப்போயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு இடத்துல அப்படியே பார்க் பண்ண சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். மைசூரில் இருந்த அந்த 2 days மட்டும் டிரைவர் போட்டுக்கிட்டோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்களே ஓரளவுக்கு எங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இங்கே சாப்பிட வந்திருக்கோம். நியூ மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு அப்படியே மைசூர் ஜூக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே தமிழ்நாடு ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டிரைவர் தான் எங்களுக்கு இங்கே சொன்னாங்க. இங்கே ரொம்ப சின்ன ஹோட்டல் தான் இது, கார்லேயே தான் மோஸ்ட்லி உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க, அங்கேயே ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே சாப்பிட்டுட்டு இப்போ ஜூ தான் போக போகிறோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாலாம் காமிக்கல, ஜஸ்ட்டு ஒரு சில இது மட்டும் தான் காமிக்கிறேன், ரொம்ப போர் அடிச்சிடும். பசங்களுக்கு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ரித்வாக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு, அவன் பாதியிலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்திங்கன்னா டைகர் வந்து ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள், 2 மரத்துக்கு நடுவில். அதுதான் பெரிய பைசன். நிறைய அது நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா நடந்தோம், நிறைய கிலோமீட்டர்ஸ். இது வண்டியும் இருக்குது, பட் வந்து அது லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போனப்போ வண்டி இல்லை. கஷ்டமா முடியலையா? நான் தூக்கிட்டா
நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கூட இது. பட் பார்த்திங்கன்னா நல்ல செம கூட்டம் அன்றைக்கி சாட்டர்டே. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் லீவ்னால ஃபுல் கூட்டம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். செம்ம அப்படியே அடித்து பிடிச்சி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆனால் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியல, கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால. கிறிஸ்மஸ் லீவில் மட்டும் எந்த டூரும் பிளான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் பீஸ்ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ண முடியல இந்த கூட்டத்தினால. ரித்வா வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சு. நைட்டு வந்து போய் பார்த்தோம். அந்த லைட்டிங்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவே உள்ளே போல் ஜஸ்ட் வெளியே மட்டும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லைட்டிங்ஸ் தான். இதுக்காகவே இதை பார்க்குறதுக்காக தான் மறுபடியும் வந்தோம் ரூம்லேருந்து. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் எங்களுடைய லாஸ்ட் பிளேஸ். அங்கே இருந்த சர்ச் தான். அங்கே உள்ளெல்லாம் எடுக்கல, ஜஸ்ட் வெளியே மட்டும்தான். இந்த கிறிஸ்மஸ் டைம்னால இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, நம்ம இதில் குழு பண்ணுற மாதிரி. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், எங்களோட ட்ரிப் ஓவர். செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ணா சொல்லு. அவ்வளோதான், நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் படித்த லா காலேஜ். ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுதான் உங்களுடைய பிளாக்குன்னு சொன்னாங்க. இப்போ அக்கா மாமாவை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய் பாய். அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு டூர் ட்ரிப் ரித்வாவோட. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.